நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. பாருங்க ஒரு 10 வருஷத்துல ஓட்டு போடுங்க. ஆமா இல்ல 11 years 15 years டியூஷன் மாதிரி பேசி காட்டுங்க. முதல்ல நல்லா நான் தமிழ் படிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்க? இது என்ன இது? பாத்தியா மேன், இது பேர் தான் மாடுலேஷன். இதுவா ஆட்சி ஆட்சிங்கறா, பழத்த பழம்ங்கறா, இதெல்லாம் ஒரு தமிழ். ஏய் வித்தவுட் உனக்கு சரியா தமிழ் பேச வராது. ஐயோ தமிழ் 10 years later. வெங்கி, ஸ்கிரிப்ட் எல்லாமே ஓகே தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் மாசா அப்படியே அதை பார்த்து பண்ணிக்கோங்க. அப்புறம் சம்பளம் ஒரு 200 கோடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்த வாரமே நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஹீரோயின் மறந்துடாதீங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு வேண்டா? ஓகே. சரி வாயா குஷி, நம்ம வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு தலைவரே. ரெண்டாவது நம்ம இருக்கிற மார்க்கெட் ரேஞ்சே வேற. 400 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கலாம். நீங்க என்னன்னா 200 கோடி கேட்டுறீங்க. அட்லீஸ்ட் ஒரு 300 கோடியாவது கேட்டுருக்கலாமே. 400 கோடியா? கேட்கலாம் தான். கேட்டா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க, வாயிலே கொடுப்பாங்க. தம்பி என்ன சொன்ன சார்? வேறு கேட்டேன் சார். மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறோமோ? சரி, நீ சொல்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் வர வர நடிக்கிற படம் எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டு இருக்குன்னு ஒரே கம்ப்ளைண்ட்டாக பண்ணுறாங்கய்யா. அது மட்டும் இல்லாமல் வங்கி நம்ம பையனாக போயிட்டான். அவங்ககிட்ட 400 கோடி கேட்டு அவன் எதனா பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கேன், அதுவும் நம்ம தலையில் வந்து விடிஞ்சிடக்கூடாது இல்லையா? நம்ம பையன் தானே, 200 கோடி போதும். அடுத்த படத்தில் பார்த்துப்போம். படம் ஃப்ளாப் ஆகுதுன்னா அது நம்ம தப்பு தான் தலைவரே. டைரக்டர் கொடுக்குற கதைக்கு நடிக்கணும். நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு நடிச்சா அப்படிதான் ஆகும். ஒரு தடவையாச்சும் ஸ்டோரி பேஸ்ல கதையை நடிப்போம் தலைவரே. ஏது கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? இங்கே எவன் கதையெல்லாம் பார்க்குறான்? இதெல்லாம் மலையாள சினிமா நினச்சியா? என் படம் அப்படின்னாலே நல்லா 4 ஃபைட் சீனை வச்சோமா, 4 பாட்டை போட்டோமா, 2 ஐட்டம் சாங்கை போட்டோமா, நல்லா அழகா இருக்கிற ஒரு யங்கான ஒரு ஹீரோயினை போட்டோமா. டேய் உங்க ஆஜிக்கு ஒரு அளவு இல்லையாடா? இதை பார்க்கறதுக்கு தான் என் ஆடியன்ஸ் முடிவாங்க. தம்பி ஏதாவது பிரச்சனையா? நான் சும்மா மாசா நடந்து வந்தாலே தியேட்டர் ஸ்கிரீன் எல்லாம் கிழிக்கிற கூட்டம் இது. நம்ம படத்துக்கு கதையெல்லாம் செட் ஆகாது குஷி. நம்ம படம் அப்படின்னாலே ஒரு ஜெட் பிளைன் எடுத்தோமா, பாகிஸ்தானில் போய் ஒரு குண்டை போட்டோமா, இல்லை ஒத்தாலாக போயிட்டு 100 பேர் தீவிரவாதியை போய் சுட்டு தள்ளணுமா, இதுதான் நம்ம படம் ஓடும். தலைவரே, உங்களுக்கு தான் நிலவரம் புரியல. நீங்க தான் உங்களை மாசு நினைக்கிறீங்க. ஆனா வர வர நம்ம தான் தமாசா அணுகிறோம். நான் ஏன் சொல்றேன்? ஆமா தலைவரே, நீங்க தான் மாசம் சுத்துறீங்க. நேத்துக்கு வந்து பரோட்டா சூரி, யோகி பாபுலாம் நீ நடிச்சு நேஷனல் அவார்டு வாங்கி போயிட்டாங்க. இவ்வளவு ஏன் இன்னைக்கு பெஞ்ச மலையில முளைச்ச காலா நம்ம பிரதீப் ரங்கநாதன் வருஷத்துக்கு 3 படம் பண்றான். 3 படமும் 100 கோடி மேல வசூல் ஹிட் ஆகுது. அவனுக்கு மட்டும் எப்படிதான் சூப்பரா அழகழகா ஹீரோயின்ஸ் கிடைக்கிறாங்கன்னே தெரியல. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சூர்யா கூட ஸ்டோரி பேஸ்ல கதை நடிக்கலான்னு போயிட்டாரு. இவ்வளவு ஏன் உங்க நண்பர் நம்ம அவர் கூட ரேசிங்னு போய் உலகத்தையே கலக்கிட்டு இருக்காரு. அந்த டேலண்ட் கூட உங்களுக்கு இல்ல இருந்தா அதெல்லாம் பண்ணா. அதை கூட விடுங்க. சிவகார்த்திகேயன் தான் அடுத்த தளபதின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம நிலமை மோசமாயிடும், பார்த்துக்கோங்க. இது சிவகார்த்திகேயன் அடுத்த தளபதியா? என்ன குஷி சொல்ற? நம்ம வேணா நம்ம அட்லியை கூப்பிட்டதாச்சும். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நீங்க வேற தலைவரே. நீங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் ஷாருக் கான் பின்னாடி போய் இப்ப பாலிவுட் ஹாலிவுட்னு போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர்லாம் யாரு கூப்பிட்டாலும் வர மாட்டாரு. அதுவும் சுத்தமா நீங்க கூப்பிட்டா வரவே மாட்டாரு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? எனக்கு ஒண்ணுமே தெரியலையா? ஆமா, பணியை விட்டு வெளியே வந்தாதானே எல்லாம் தெரியும். இன்னும் இவெல்லாம் எனக்கு கலாய்க்கிறான். பாத்தீங்களா, இதுமாதான் நம்ம நிலைமை. வெளியே நம்ம இன்னும் எதுவுமே பண்ணாம போனா இன்னும் நம்ம நிலைமை மோசமாயிடும். ஊரே கலாய்க்க ஆரம்பிச்சிடும், பாத்துக்கோங்க. என்னையா சொல்ற? இப்ப என்ன பண்ணலான்ற? எதுனா பெருசா பண்ணணும் தலைவரை, பெருசா பண்ணணும். பெருசா பண்ணணுமா? என்ன பண்றது? நமக்கு அவ்வளோ மூளை இல்லையே. சார், பேபி ஃபோன் வருது சார். பேபி குஷி,